வணக்கம் தமிழே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தான் எல்லா இடத்துலையும் நம்ம வருவோம். பட் உச்சி பிள்ளையாருக்கு கோயிலுக்கு கீழே ஒரு குடைவரை கோயில் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியலாம், இதுதான் அந்த குடைவரை கோயில். கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. எல்லாத்துலேயும் ஒரு கல்லை எடுத்து சிலையா செதுக்கி அதுக்கப்புறம் கோயில்லாம் செய்வாங்க, கரெக்டுங்களா? ஆனால் ஒரு மலையை உடஞ்சி ஒரு கோயிலாக செஞ்சிருக்கிறது இந்த இடம். அதனால தான் இது பேர் குடைவரை கோயில். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 தெய்வங்கள் தான் இருக்காங்க. ஒரு 6 சிற்பங்கள் இருக்கு. உள்ள ஒரு விநாயகர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா? இதை கட்டினவர் பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டுல இருந்த பல்லவர்கள். என்னடா இது பல்லவன்னு சொல்றானே அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் திருச்சியை ஆண்டவங்க சோழர்கள், கரெக்டுங்களா? சோழர்கள் தான் திருச்சி ஆண்டார்கள். இந்த துறையூர், அதுக்கப்புறம் வெக்காளியம்மன் கோயில் கிட்ட, அதுக்கப்புறம் நிறைய கங்கை கொண்ட சோழபுரம், எல்லாமே சோழர்களோட தேசியம் இருக்கும்போது என்னடா இவன் பல்லவன்னு சொல்றானே அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, 9ஆம் நூற்றாண்டுல தான் சோழவர்கள் திருச்சியை ஆண்டாங்களே தவிர 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி 6ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல பல்லவர்கள் ஆண்டாங்க. பல்லவர்கள்ல மகேந்திரவர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு தான் இதை செஞ்சிருக்காரு. பல்லவர்கள்ல மகேந்திரவர்மன் தான் இந்த கோயில செதுக்கினவர்னு சொல்லலாம். அவருக்கு கலை மீதும் தமிழ் மீதும் ஆர்வம் கொண்டவர். அதாவது மாமல்லர்னு கேள்விப்பட்டிருக்கோம், சென்னையில மாமல்லபுரம்னு கேள்விப்பட்டிருக்கோம், குடைவரை கோயில். அவரோட அப்பா, நமக்கு புரியுற மாதிரி சொன்னா அவரோட அப்பா தான் இந்த இடத்தை செதுக்கியிருக்காரு. தன்னோட மகனோட ஞாபகார்த்தமா தான் மாமல்லபுரம் அப்படின்ற பேரே வந்தது. இதை நிறைய இதிகாசத்துல கூட சொல்லலாம். கல்கி எழுதின சிவகாமி சபதம், அதுல மாமல்லர் தான் ஒரு கதாநாயகனா வருவார். அந்த மாமல்லரோட அப்பா மகேந்திரவர்மன் தான் இந்த இடத்த செதுக்கி இருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கு. அந்த சிற்பங்கள்ல ஒண்ணுன்னா நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல நம்மளோட தலைவர் விநாயகர் இருக்காரு. இந்த முதல் சிற்பத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பக்கத்துல அவரோட தம்பி முருகன். இந்த சிற்பங்கள் இங்க வச்சிருக்காங்க. இவர் பிரம்மதேவரோட சிற்பங்கள் இங்க செதுக்கியிருக்காங்க. அடுத்தது இது சூரியபாமா. அந்த கடைசியில இருக்கிறது துர்க்கை அம்மன். பல்லவர் காலத்திலையும் சோழர்கள் காலத்திலையும் பத்திரகாளியும் இல்ல, மாரியம்மனும் இல்லை. அவங்க கும்பிட்டது ஒரே அம்மன் தான். அவங்க தான் ரிஷபசூதனி அப்படின்வாங்க. ரிஷபசூதனின்றது சோழர்களோட குலதெய்வம். காலப்போக்கில் தான் அவங்க வேற வேற நாட்டுல போகும்போது, வேற வேற ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க பத்திரகாளியா மாறினாங்க. இன்னமும் வட பத்திரகாளின்னு சொல்லுவாங்க. இன்னமும் கலிங்க நாடு, அதாவது ஒரிசால கூட பத்திரகாளி அப்படின்னு கூப்பிடுறாங்க, வனபத்திரகாளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா எப்பவும் மறந்துடாதீங்க, அங்க நார்த் இந்தியாவில கும்பிடுற வனபத்திரகாளியா இருக்கட்டும், பத்திரகாளியா இருக்கட்டும், இங்க இருந்து போன ரிஷபசூதனி அம்மா தான் அங்க பத்திரகாளின்னு பெயர் மாற்றம் பட்டு கும்பிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம், தமிழோடு விளையாண்ட பல மன்னர்களும் இருந்த இடம் தான் இந்த இடம். இங்க மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா பல கல்வெட்டுகள் இன்னமும் நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கு, உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா இவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும், நம்மளோட அடையாளத்தை நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, பட் போற நீங்க கோயில்ல அவதூறா எழுதுறது, நான் இவங்களை லவ் பண்றேன்னு எழுதுறது, ஒரு கவிதை எழுதுறது, இது தவறான செயல். உங்களுக்கு புரியலையா? இது உண்மையாவே ரொம்ப தவறான செயல். நம்மளோட பாட்டங்க எல்லாமே நமக்காக கொடுத்த பாரம்பரியத்தையும், நம்மளோட கலாச்சாரத்தையும், நம்மளோட பொக்கிஷத்தையும் நம்மளோட சந்ததியில இருக்காது அழிக்காம கொண்டு போய் சேர்க்கறதுலதான நம்மளோட அடையாளம். நான் நிறைய இடத்துல பார்த்தேன். இந்த வாட்டி அந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா, கண்ணு முன்னாடி யாராவது எழுதுனாங்கன்னா, உங்களோட பொக்கிஷத்தை ஒருத்தன் அழிச்சுக்கிட்டு அவமதிக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் உங்க மண்டைக்கு வரும். நன்றிகள் பல.